இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். இப்போ தான் புது வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்துச்சுங்க. ஐயோ, பாதி வருஷம் வரப்போது வருங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி போகிற சபைகளில் ஒரு வார்த்தை கேள்வேன். போன வருஷத்தில் 365 நாள் இயேசப்பா உங்கள் கூட இருந்தார். உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குற இயேசு என் கூட இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் ரட்சிப்புகளை வழிநடத்துனீங்களா கைதுக்கொன்னு சொன்னால், ஐயோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஒரு 1000 பேர் கூட்டத்தில் ஒருத்தர் 2 பேர் தாங்க தூக்குறாங்க. ஐயா, ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார் என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம ரட்சித்ததே மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லி மற்றவர்களையும் ரட்சிப்புகளை வழிநடத்துறவுக்கு தான். நம்ம ஒரு திசைகாட்டியாக இருக்கணுங்க. அல்லேலூயா. நம்மளை ஏன் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னே நிறைய பேர் தெரிலங்க. நம்ம ஏன் அந்நிய பாஷை பேசுகிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மாவா? என்னங்க இதெல்லாம் விளையாட்டாங்க? அந்நிய பாஷைனா விளையாட்டா? அந்நிய பாஷை நிரப்புறதை அந்நிய ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி நீங்கள் அறிவித்து அவர்களை ஆண்டவரண்டிலே வழிநடத்துவதற்காக தான் அந்நிய பாஷை. நிறைய பேருக்கு ஏன் நம்ம சபையாக கூடி வரச்சின்னு அதுவே தெரிலங்க. சபையாக ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் தான் கூடுறோம், 3 மணி நேரமாக கூடுறோம். அடுத்து மீதி எல்லாம் தெருவில் தான் இருக்கணும். நம்ம எல்லாம் தெருவுக்கு வரணுங்க. நிறைய பேருக்கு இப்படி சொன்னாலே கோபம் வருதுங்க. நான் கடந்த காலத்தில் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன்? ஏசப்பா, எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா சபைகளும் எல்லா ஊழியக்காரர்களும் தெருவுக்கு வருவார்களாக அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறேன். என்னங்க தப்பு இருக்குது? நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். உங்கள் பைபிளில் கட்டடத்துக்குள்ளே ரொம்ப அற்புதம் நடந்துச்சா, கட்டடத்துக்கு வெளியே ரொம்ப அற்புதம் நடந்துச்சா? நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி சர்வே எடுத்து சொல்லுங்களேன். கட்டடத்துக்கு வெளியில் தெருவில் தாங்க நடந்துச்சு. எலியா எங்கே போய் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தா, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் பெண்ணும் சவால் விட்டு தெருவில்ங்க. நல்ல ஞாபகம். தெருவில் பிரசங்கம் பண்ணாதான் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப வேதனை என்ன தெரியுமாங்க? நம்ம எல்லாம் கட்டடத்திலே தங்கிட்டோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, எங்கள் காலங்களில் எல்லா கிறிஸ்தவர்களும் சபைகளும் ஊழியர்களும் தெருவுக்கு வருவார்களாக அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். தெருவுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவங்க எல்லாரும் ஆண்டவர் தெருவுக்கு வர வச்சிருவார். இதான் பைபிள், இதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். எல்லாம் கூடி வந்து அந்நிய பாஷையை பிறந்தடிக்கும் பரிசுத்த அவருடைய பிறந்தடிக்கும் கூடுறாங்க, அந்நிய பாஷையை பெறுறாங்க. அடுத்து பாருங்கள், சொத்தெல்லாம் விற்று பாத வண்டியில் வைக்க நல்ல விற்க வண்டி தான், நல்ல திங்க வண்டி தான். எல்லாம் அப்படியே கிடந்து என்னச்சியே ஆண்டர் பார்த்தார். எல்லாரையும் சதுரடிச்சிடுறார். தெருவில் போய் தெருவில் சதுரடிக்கப்பட்டவங்க எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேங்க, இது கடைசி காலம். நாங்கள் போதுங்க பேசிக்கிட்டே அந்நிய பாஷை பேசிட்டு சர்ச்சுக்குள்ளேயே கிடந்தது போதுங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே இருந்தது போதுங்க. சும்மா ஆண்டவர் பெரியவர், எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கான்னு சும்மா சவுடால் பேசிக்கிட்டு மேடையிலே இருந்தது போதும், சர்ச்சிலே இருந்தது போதும். அருமையான பிரசங்கம் பண்ணுகிற, சவால் விடுகிற நண்பர்களே, பாட்டு பாடுகிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் எல்லாரும் உங்கள் தாளங்களை எல்லாம் தெருவில் வந்து சொல்லுங்க. தெருவில் பாட்டு பாடுங்க, தெருவில் நடனம் ஆடுங்க, தெருவில் பிரசங்கம் பண்ணுங்க. எங்கள் ஏசப்பா உயிரோடு இருக்கான்னு எதுக்கு சர்ச்சுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்குன்னா அறிய வேண்டாமா? இப்படி சொல்ல முடியுமாங்க? நான் வாங்கங்க, எங்கள் ஏசப்பா உயிரோடு இருக்கன்னு சொல்ல வேண்டிய இடமே தெருவு தான். நாமளா கிறிஸ்தவங்களா கூடி நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? எல்லாரும் போய் சொல்லணும், தெருவில் போய் சொல்லணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஐயா, இவ்வளோ காலம் கடந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப கவலைங்க. எனக்கு 52 வயசாயிருச்சுங்க. இந்த மே மாதம் 52 வயசு முடிய போகுதுங்க. 53 வயசுக்குள்ளே போக பாருங்க. 30 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன். அது இன்னும் அசைவே இல்லையாங்க, எழுப்புதலே இல்லையாங்க.
என்கிட்ட ஏதோ குறைவு இருக்காதான் நான் ஃபீல் பண்ணுறேன். தப்பா ஊழியம் செய்கிறோம். இன்னும் நிறைய நேரம் கொடுக்கணுங்க. நிறைய சவால், நிறைய நெருக்கங்கள் இருக்குது, பண தேவைகள் இருக்கிறது. இன்னும் நிறைய ஊழியக்காரங்க வேணும். யாரும் ஊழியத்துக்கே யாரும் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஊழியத்துக்கு வந்து எங்களை போல உள்ளவங்க நிறைய கஷ்டப்படுறோம். என் ஊழியக்காரங்களே சம்பளம் பத்தலை, உதவித்தொகையை குறைச்சி தான் நாங்கள் கொடுக்குறோம். முழு உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்க முடியல. எப்படிங்க புதுசாக ஊழியக்காரங்க வருவாங்க? சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு ஒரு சகோதரி எங்கள் ஊழியத்தில் இணைஞ்சாங்க. அவங்க ஒரு 10 நாளில் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? என் ஊழியத்தில் இருக்கிற மற்ற சகோதரிகள், ஐயோ இந்த விஎம்எம்ல சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, காசே கொடுக்க மாட்டாங்க, நீ இங்கேயா வந்த, ஒரு ஹெல்ப்பு இதெல்லாம் ரூபாயே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. அவங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சமீபத்தில் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் பாப்பா நீங்கள் ஊழியத்தொட்டு வந்துட்டீங்க, இல்லைங்க சம்பளமே கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, நாங்கள் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா, சாப்பாடு கொடுப்போங்க, தங்குற இடம் கொடுப்போம், உனக்கு பாதுகாப்பாக ஏசப்பா இருப்பார். உன்னை யார் ஊழியத்தில் சம்பளம்னு எங்கெங்க இருக்குது? பேதுருவுக்கு எவ்வளோ சம்பளம், சீசர்களுக்கு எவ்வளோ சம்பளம்? இல்லவே இல்லைங்க. ஆனாங்க சம்பளத்தோட மேலான ஒரு உதவிகளை, கிருபைகளை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் தப்பா பைபிளை சொல்லி கொடுத்துட்டேங்க. ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற 1200 மிஷனரிகளுக்கும் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த புதுசாக இந்த வருஷத்தில் மட்டும் 1000 மிஷனரிகளை என் ஊழியத்துக்கு தாங்க ஏசப்பான்னு ஜெபிச்சிட்டேன். பாதி வருஷம் ஆக போகுதுங்க. என்னால் நிறைய மிஷனரிகளை எடுக்கவே முடியல. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஊழியர்களுக்கே உதவித்தொகை அனுப்ப முடியல. ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மிஷனரி ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவங்க நிறைய எழுமணும்னு ஜெபம் பண்ணுங்க. கிராமங்கள், அறிவிக்கப்படாத கிராமங்களில் இயேசுவை அறிவிப்பதற்கு கொடுக்கிறவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் கேட்குறேன், எழுப்புதல் விரும்பும் பங்காளரா நீங்கள் மாறுங்களேன். என்ன செய்யணும் பிரதர்? நீங்கள் மாதம் உங்கள் குடும்பத்தின் சார்பாக 1000 ரூபாய் கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களால் அதிகமாக காணிக்க கொடுக்க முடியுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களில் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் தரலாம். 4 பேர் இருக்கீங்களா? உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரில் 1000 ரூபாய் நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு பேர் எழுப்புதல் விரும்பும் பங்காளர். நான் சொல்கிறேங்க, ஒரு சிறு பையன் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாலே ஐயோ எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்படுகிறார்கள். மீதியாக 12 கோடி நிறைய ஆண்டவர் எடுக்க வைக்கிறார். சிறுபையன் பேரில் நீங்கள் தாங்க, வாலிபர்கள் பேரில் பொருத்தனையாக தாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களில் பொருத்தனையாக நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன தெரியாதங்க, எலியாவை போஷிக்கும்படி ஒரு விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். சாரி பார்த்து விதவை வீட்டு, அவங்க சாப்பிட்டு சாக போகிறாங்க. இருந்தாலும் ஊழியக்காருக்கு ஒரு சின்ன அடையே தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. ஆண்டவர் பாருங்களேன், பஞ்சகாலம் தீரும் மற்றும் ஆண்டவர் அவளை போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார். அருமையான தேவடிப்பில் இது ஒரு கடைசி காலம் ஐயா. ராஜாவின் வேலை மிகவும் அவசரம். இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரம் ஐயா. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தியாகப்பட்டால் ஒழிய கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது. இந்த வருஷம் இன்னும் இலக்குகள் பாருங்கள். இந்த மாதத்தில் 6000 கிராமங்களில் விபிஎஸ், அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,20,000 வாலிபர்களை திருச்சியில் கூட்டணும். அடுத்து டிசம்பர் கிறிஸ்மஸ்க்குள்ளாக 50,000 கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள 30,000 கிராமங்களிலும், வேறு நம்முடைய ஃபீல்டு உள்ள 8 மாநிலங்களில் மீது 20,000 கிராமங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். எவ்வளோ தேவை இருக்குதுங்க. உங்களுடைய பங்களிப்பை உங்களால் இயன்றபடி எழுப்புதல் விரும்பும் பங்காளராக ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கே நீங்கள் கொடுங்க, ஆரம்பிங்க. இதை குறித்து மற்ற உறவினர்கள், நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது எங்கள் ஊழியத்தை குறித்து ஒரு கேள்வி வருதா, சந்தேகம், நீங்கள் வாங்கங்க, விருதுநகர் வாங்க. நாங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கிறோம். இது ஒரு மிஷனரி கிராமம். ஒரு 11 ஏக்கர் பரம்பி இருக்குது. இதில் எப்பொழுதுமே 200 300 பேர்கள் எப்பொழுதும் நாங்கள் தங்கி இருக்கிறோம், பயிற்சி எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம்.
என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லா தமிழ்நாடு முழுவதிலும் பரவி இருக்கிறார்கள், 8 மாநிலத்தில் பரவி இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் இந்த ஊழியத்தில் கட்டாயம் உங்களுடைய பங்களிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். எழுப்புதல் விரும்பும் பங்காளராக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து இணையுங்கள். ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்கள் மாண்பாக தருவார். ஐயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் உங்களோடு கூட நான் பேசும்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரே ஒருவரை தத்தெடுங்களேன். தத்தெடுக்கிறன்னா என்ன? ஒருத்தர் மேல் அன்பு செலுத்துகிறது, அல்ல ஒருத்தரை ஜெபத்தினால் தாங்குவது, ஒருவரை அவருடைய பாரத்தை நாம் சுமப்பது, ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் அப்படி இருக்கார்ல. ஒரே ஒருத்தரை நீங்கள் வழி நடத்துங்களேன். ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் ஒரு 1 கோடி கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடிக்கு மேலேயே இருப்பாங்க. நான் சொல்கிறது உருப்படியாக இருக்கிற கிறிஸ்தவங்க 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு ஒருத்தரை தத்தெடுத்தா போதுங்க, அடாப்ட் பண்ணால் போதுங்க. ஐயோ, பெரிய ஒரு எழுப்புதல் வந்துருங்க. அல்லேலூயா. அது யாராக இருக்கலாம்? ஒருவேளை ஒருவர் என் மனைவியை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி தொலையாதீங்க. ஐயோ, சுயநலமாக இருக்காதீங்க. அது இல்லைங்க, உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் இயேசு விசுவாசிக்கும் போது அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் போதும், ஒருவர் இயேசு விசுவாசித்த போதும். அன்ற வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 16 சொல்லிட்டார், நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ கணேசன் ஆகிய நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்கள் அப்பா கருப்பையா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சரஸ்வதி எங்களுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, என் 2 அண்ணன் 2 தம்பி ஒரு தங்கச்சி ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இது வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவத்தை எப்படிங்க மாற்ற முடியும்? நம்முடைய வேலை என்ன? குடும்பத்துக்காக ஜெபிச்சிட வேண்டியதான். நான் சொல்றது குடும்பத்தை அப்பாற்பட்டு புறஜாதிகளிடத்தில் ஒரே ஒரு நபரையாவது நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுங்கள் ஐயா. தத்தெடுக்கிறதுனா என்ன? நம்ம ஒரு பிள்ளை, யாரும் இல்லாத பிள்ளையை தத்தெடுத்து அவங்களுக்கு உதவி செய்வது இப்படி மட்டும் நினைக்காதீங்க. அடாப்ட் ஒன் வில்லேஜ்னு சொல்லுவோம். நான் ஒரு கிராமத்தை தத்தெடுங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றது ஒரு நபரை நீங்கள் தத்தெடுத்து பழகுங்க. அந்த ஒரு நபருக்காக கருத்தாய் ஜெபிங்க. அவங்களுடைய காரியங்களை நல்லா விசாரிங்க. நீங்கள் விசாரிக்கும் போது அவங்க எங்கேயாவது கொஞ்சம் சஃபர் ஆகுறாங்களா, விழுந்து போகிறாங்களா, கவலைப்படுறாங்களா, அதில் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. நான் சொல்கிறது இயன்ற உதவிகள், மொத்தத்தையும் நம்ம சுமக்க முடியாது. அல்லேலூயா. இதை நீ கவனித்து உங்கள் நேரங்களை செலவழித்து ஒருத்தன் மேலே அன்பு செலுத்தி கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர்களை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி மாற்றுகிறார். அல்லேலூயா. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு பைபிளுக்கு வரேன். எஸ்தருங்கிற ஒரு புஸ்தகம் எப்படிங்க உருவாச்சு? நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த ஒரு எஸ்தர் ஈக்குவல் டு 127 நாடுகள். அமேன். அல்லேலூயா. எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஐயா. ஆனா அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் மூலியமா எப்படி அந்த புஸ்தகமே உருவாச்சு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களாங்க? நான் சொல்றேங்க, அந்த மொர்தெகாய்ங்கிற ஒரு சிறிய தகப்பன், அவங்க அங்கிள் சித்தப்பா எழுமலாட்டா, அவங்க இந்த எஸ்தரை தத்தெடுக்கலாட்டா இவ்வளவு பெரிய எழுப்புதலே கிடையாதுங்க. எழுப்புதலே கிடையாது. நான் சொல்றேன், இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். 127 நாடுகளுக்கு ஒரு எஸ்தருடைய பரிந்துபேசனுடைய ஜெபத்தின் மூலியமாக அநேக ஆபத்தில் இருக்கிற, கொலை எண்ணப்படுகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் எத்தனை பெரிய ஆச்சரியங்க! நான் சொல்றேன், மொர்தெகாய் ஒரே ஒரு எஸ்தரை தன் பிள்ளையாக தத்தெடுத்து அன்பு செலுத்தி ஆண்டவருடைய பயத்தை சொல்லிக் கொடுத்து, வசனங்களை சொல்லிக் கொடுத்து ஆண்டவருக்காக சாட்சியாக வளர்க்கிறார். எஸ்தரை உருவாக்கினதாங்க போதும், அவ்வளவுதான். 127 நாடுகளுக்கு அற்புதம், விடுதலை. அல்லேலூயா. பாருங்க, நெகேமியா புஸ்தகம் நீ வாசித்த நெகேமியானே அங்கே இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்பட்டது. இது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொல்றேன், அந்த நெகேமியாவுக்கு அன்பு செலுத்துகிற ஒருத்தர் தேவை இருந்தாங்க. அது யாரு? அந்த ராஜா. நான் எப்பயுமேங்க
இதில் நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா தான் ஹீரோன்னு சொல்லுவோம். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதில் இன்னொரு ஹீரோ யாருன்னா அந்த ராஜா. அவர் பாருங்க, தான் அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் ரீட் பண்ணுறாருங்க. அவங்களுடைய முக அசைவுகளை கண்காணிக்கிறார். அவ்வளவு கரிசனையோடு கூட எல்லார் மேலும் அன்பு வைக்கிறார். எத்தனை அன்புங்க! நான் அடிக்கடி அந்த பகுதிகளில் என் கையை வச்சு நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, முதல்ல அந்த நெகேமியா ராஜாவுக்கு இருந்த அந்த கிருபைகளை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. அந்த நெகேமியா ராஜாவை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் நான் விசாரிக்கணும் ஆண்டவரே. அவங்க பாரத்தை ஏன் பாரமாக நான் சுமக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த நெகேமியா ராஜாவுக்கு இருக்கிற அந்த கரிசனை, அந்த பாரத்தை, அந்த அன்பை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேங்க. அவன் நெகேமியா முகத்தை திடீர்னு பார்க்குறான் பாருங்க. உங்களுக்கு அந்த வசனத்தை வாசி காமிக்கிற பாருங்க. நெகேமியா 2 அதிகாரம் 1வது 2வது வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. பாருங்களேன், அந்த ராஜா இவன் முகத்தை பார்த்து எப்பயுமே இவன் சந்தோஷமா தானே இருப்பான். இன்னைக்கு ஏதோ அவன் முகத்துல கவலை இருக்குது. அவனுக்கு வியாதியும் கிடையாது. இது ஏதோ ஒரு மனசுல ஒரு துக்கம் இருக்குதுப்பா. அவன் தாங்க உண்மையான தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்ம இக்கால தீர்க்கதரிசிகள் எல்லாம் போய் அவங்க தீர்க்கதரிசனம் குப்பையில தான் போடணும். 100% தீர்க்க தரிசனம் பூரா பொய்யாத இருக்கு. ஐயோ, இருள காண்கிறேங்கிறது. நிறைய தீர்க்க தரிசனம் எப்படி என்ன, உங்களுக்கு ஒருத்தன் சூனியை வச்சுட்டாங்கிறது, உங்கள் சொந்தக்கார சின்னத்தா தான் வச்சுட்டாங்கிறது, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து விடுறாங்க தீர்க்கதரிசிகள். இதில் பெண்கள் தீர்க்கதரிசி இன்னைக்கு கூடிட்டாங்க. அப்படியே கண்ணை மூடி உனக்கு ஒரு சூனியம் இருக்குதுங்கிறது. ஒரு சாரு இப்போ எனக்கு ஃபோன் அடித்தார். என்ன தெரியுமா, அவங்க பிள்ளைக்கு சூனியம் வச்சதுனால சரியா சாப்பிட மாட்டாங்கிறார். என்னங்க இது? நான் சொல்றேங்க, எதையாவது சொல்றது. நீ தீர்க்க தரிசனம் சொல்றேல, வல்லமையில வரங்கள் உனக்கு இருக்குல்ல, உன் தீர்க்க தரிசனத்துல நீ ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, பில்லி சொன்னீங்களே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள இருந்தானே எல்லாம் போயிடும். நிறைவானது வரும், குறைவானது ஓடி போகும்ல. இப்போ சகை வீட்டுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் நான் என்னை தங்க போறேன்ப்பா. அவ்வளோதான். ஏசாமி வந்தாலே ரட்சிப்பு வந்துருச்சு, விடுதலை வந்துருச்சு, சொத்தே வந்துருச்சு. இக்கால கிறிஸ்தவர்கள் சகையை பார்த்துருந்தா நினைச்சுவாங்க, எப்பா ஏசாமி இன்னும் வீட்டுக்கே வரல, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் சொத்தெல்லாம் காணிக்கையா கொடுத்துட்டேலே, என்னப்பா கிறுக்குத்தனமா இருக்குன்ட்டு சகையிட்ட கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், எனக்கு எதுங்க சொத்து, எனக்கு சொத்து பணமோ தங்கமோ வெள்ளியோ எதுவும் தேவையில்லை, சொத்து என் கூட வர்றாரப்பா. நான் சொல்றேங்க, இந்த கணேசன் 29 வருஷமா ஊழியம் செய்யறான். எனக்கு என்ன தெரியுமா சொத்து இருக்குது, எனக்கு என்ன சொத்து இருக்குது, பணமா ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு ஏசப்பா கொடுத்த சொத்தை, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல மனைவியை கொடுத்தார், 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கிறான், அநேக நான் செல்லமாக வளர்த்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய ஊழிய தலைவர்கள் இருக்கிறார்கள், என்னை அதிகமாக நேசிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார், அவர்கள் தான் சொத்து. எனக்காக மாதந்தோறும் தன்னால் என்ற காணிக்கையை அனுப்புகிற ஸ்பான்சர்கள் இருக்காங்க, அவங்க தாங்க சொத்து. அல்லேலூயா. எனக்கு இங்க வேற மெட்டீரியல் சொத்தே தேவையில்லை, எல்லாவற்றுக்கும் மேல ஏசப்பாவே என் கூட இருக்காரு, அதுதானே பெரிய சொத்துங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சொத்து. ஆமென். பாருங்க, அந்த இயேசு இடத்துல ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த நெகேமியா ராஜாவை போல மாற்றுங்க. அவன் தன்னோட சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் கரிசனை வச்சு அவங்கள தத்தெடுத்துக்கிறாங்க.
நெகேமியாவை அடர் பண்றான், முகத்தை பார்க்கறான், முகத்துல ஏதோ கவலை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான், துக்கம் இருக்கிறது அதை விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு சும்மா வாயில வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இல்லைங்க இந்த ராஜா. அவன் துக்கத்தை விசாரிச்சு அவனுக்கு என்ன துக்கம், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற அலங்கு இடிக்கப்பட்டுருச்சா, நான் என்ன செய்யணும், கொஞ்சம் லீவு கேட்குறான், லீவ் எடுத்துக்கோ. அவன் அந்த விசா, பாஸ்போர்ட் விசா எடுக்கிறான். எல்லா ராஜாக்களுக்கு ஒரு கடிதம் தாங்க, கடிதம் எழுதி தரேன் வச்சுக்கோ. இன்னும் மனஜாமான்களை நீ எடுத்துக்கோ, சில வேலைக்காரர்களை எடுத்துக்கோ. என்ன ராஜாங்க, நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் ரொம்ப போராடி அழுது ஜெபிக்கிறேன், ஏசப்பா என்னை 21ஆம் நூற்றாண்டுல ஊழியக்காரனா என்னை அழைச்சிங்க. நெகேமியா காலத்திலேயே என்னை அழைச்சிருந்தா, நெகேமியா போய் பாரத்தை சொல்றான், எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி நிறைய பாஸ்டர்கள் நெகேமியா கைகளை பலப்படுத்துறாங்க. நிறைய குடும்பமா நெகேமியா கூட அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. அந்த ராஜா விசாரிக்கிறார், உனக்கு என்னப்பா வேணும், கொடுக்கிறார். ஐயோ, நான் இந்த ஒரு சின்ன ஊழியத்தை 1800 மிஷனரிகளை உருவாக்குவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐயா. ஜெபிக்கிறவங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அது பத்தலை இல்லைங்க. இன்னும் கொடுக்குறவங்க இருக்கிறான், அது பத்தலை இல்லை. என்னுடைய தரிசனம், நான் சாகிறதுக்குள்ள 7000 மிஷனர்களை எழுப்புங்க ஏசப்பா, 1,00,000 கிராமங்களை சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஐயா. ஐயோ, ஆமை வேகத்திலே தான் இந்த ஊழி வளர்கிறது. நான் ஆண்டவர் இந்த நெகேமியா புஸ்தகம் என்னுடைய ரெகுலர் வாசிப்பில் வரும்போதெல்லாம் அந்த நெகேமியா புஸ்தகத்தை வாசித்து முடிக்கிற வரை நான் நெகேமியா மேல் பொறாமை கொள்கிறேன் ஐயா, அழுகிறேன். ஐயோ, இந்த நெகேமியாவுக்கு கொடுத்த கிருபைகளை ஏன் ஆண்டவரை எனக்கு கொடுக்க மறுக்கிறீர்? நெகேமியாவை தத்தெடுத்த ஒரு ராஜாக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே. நான் சொல்றேங்க, என்ன தத்தெடுங்க நான் சொல்லலைங்க. உங்க பகுதிகளில் யாராவது கிராம ஊழியம் இயேசு அறியாதவங்க மத்தியில் ஒரு எளிமையாக ஒருத்தங்க கிராம ஊழியம் செய்கிறாங்களேங்க, அவங்கள நீங்கள் தத்தெடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களால் என்றபடி அவங்கள விசாரிச்சா கூட போதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் முடியும்னா உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுங்களேன். எல்லா கிராம ஊழியர்களும் ஏதோ ஒரு பாரத்தில் அவங்க ரொம்ப அழுகிறாங்களேங்க, கஷ்டப்படுறாங்களே, அவங்கள நீங்கள் விசாரித்தால் என்ன ஐயா, ஒரு ஆத்மாவை நீங்கள் விசாரித்தால் போதும். ஒரே ஒரு ஊழியக்காரர்களுக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். என் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்து விடுதலையாக்குகிறார். ஒரே ஒரு சமாரிய இடத்துல இயேசு கிறிஸ்து கிணற்றண்டையில சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ரிசல்ட் பாருங்க, பெரிய பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் சொல்றேங்க, காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார், அந்த ஒரு ஆட்டிற்காக அழுகிறார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. நான் சொல்றேங்க, இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை ஒரே ஒரு ஆத்மாவை கண்டுபிடிச்சு அவங்கள ரட்சிப்புகளை வழிநடத்துங்க. அவங்க பாரத்தை சுமருங்க, உபவாசம் இருந்து அந்த ஒரு ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்க அன்பு செலுத்துங்க. அந்த ஒருத்தர் உங்க கூட வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கிற யாரோ ஒரு நண்பர்களாக இருக்கலாம். ஞானத்தோடு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே ரட்சிப்புகளை வழிநடத்தணும்னு சொல்லி அவங்க பல லட்ச ரூபா ஏதோ கடன் கொடுத்து ஏமாந்தவனா உண்டு. நான் சொல்கிறேன், முதல்ல மெட்டீரியலாக அதை செய்யறது இல்லை, நான் உங்களுக்கு திராணிக்கு ஏதுவாக ஜெபம் பண்ணுறதாங்க முதல்ல உதவி. அடுத்து உங்களை அளவடி நேரத்தை செலவழிங்க, அதுவும் 2வது உதவி. அடுத்து விசாரிங்க, என்னப்பா செய்யணும். இப்போ நான் இருக்கிறேன்னா என்ன ரெகுலராக யாராவது ஃபோன் போட்டு என்னை உண்மையாக கரிசனை விசாரித்து அலைங்க, நான் இன்னும் பெரிய ஊழியக்காரனா இன்னும் நான் வளர்ந்துருவேங்க, இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கிடுவாங்க. எல்லா நேரமும் நெருக்கத்தோடையே இருக்கிறோமே, நீ விசாரிக்கிற ஒருவர்கள் விரலவிட்டு என்றவங்க தான் இருக்கா. என்ன வேணுங்க. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க,
நான் ஒருவரையாவது நான் தத்தெடுக்க போகிறேன், ஒரு ஆத்துமாவையாவது தத்தெடுக்கிறேன். பைபிள் எல்லாம் பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ஆண்டவர் ஒருவரோடு கூட பேசி நேரம் செலவழிக்கிறார், ஒரு மோசையோடு பேசி அவனை ஒத்துக்கொள்ள வைக்கிறார். ஒருவர் எழுப்பினா போதும், லட்சங்கள் ஈஸியா விடுதலை ஆக்கிடலாம். அன்பு சகோதரனை, இன்றைக்கு ஒருவரோடு கூட பேசுகிறார். நீ ஒப்புக்கொடு. நீ இன்னும் ஒருவரை, ஆண்டருக்குள்ளாக ஒருவரை வழிநடத்தினாள். அவர்கள் எஸ்தர்களாக எழும்பலாம், நெகேமியாவாக எழும்பலாம், ஒரு மோசஸாக எழும்பலாம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் ஐயா. இன்றைக்கு செய்தியுடைய சாரம்சம் என்ன? இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரையாவது நீங்கள் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் மேலாவது அன்பு செலுத்துங்கள், ஒருவரையாவது விசாரிங்கள், ஒருவரையாவது தத்தெடுத்து நீங்கள் வளருங்கள் ஐயா. ஒன்றும் இல்லைங்க, என்ன கூட நீங்க தத்தெடுத்துக்கோங்களேன், என்ன போல மிஸ்ஸரியை நீங்க தத்தெடுத்துக் கொள்ளுங்களேன், எனக்காக பேர் சொல்லி நீங்கள் ஜெபியுங்களேன். ஆண்டவர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஐயா. தீர்மானியுங்கள் ஐயா, செயல்படுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவரையாவது தத்தெடுத்து வழிநடத்துகிற அந்த பாரத்தை, கிருபைகளை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தருவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது யாரை வழிநடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களை நாளைய ஊழியக்காரிகளாக எழுந்து கட்டுகிற நெகேமியாவாக, ஆண்டவரை எஸ்தராக, பரிந்து பேசி ஜெபிக்கிற எஸ்தராக, 127 நாடுகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற எஸ்தராக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை இந்திய தேசத்தில் பெரிய ஒரு எழுப்பிலைத்தார், மகிமையான காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.